ஏன்டா வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டியா? இப்படி தான் ரோட்டோரமாக வர சொல்லி கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்பியா? என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை வந்துச்சு? உன் மாமன் வேற என்ன தேடும். அக்கா எனக்கு அவசரமாக ஒரு 10,000 பணம் வேணும்க்கா. ஆனால் எதுக்குடா இப்போ உனக்கு 10,000 வேணும்? அக்கா ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன்க்கா, அதுக்கு தான்க்கா. 10,000க்கு என்னடா தொழில் பண்ணுவ? அப்படியே தொழில் பண்ணி அம்பானிக்கு போட்டியாக வர போறியாக்கும். தலையை பார்த்தியா என்னது நீ இல்லாமல்? ஏன்டா உன்னை பார்த்தா தொழில் பண்ணுற மாதிரியா இருக்குது, சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகிற மாதிரி இருக்குது. உன்னை பார்த்தா எவனாச்சும் கடனாச்சும் தருவானா? ஏன்டா? தான்க்கா உலகங்கிறது, கூட பிறந்தவன் நீயே என்ன நம்ப மாட்டேங்கிற, வெளியில் எவனாச்சும் நம்புவானா? ஒரு 10,000 தானே கேட்குறேன், கொடுத்தா என்னவா? இந்த வர்றா காசு கேட்டு போட்டு இப்படிலாம் அதிகாரம் பண்ணப்படாதாம்மா. என் புருஷன் தந்தால் தானே உனக்கு தர முடியும். எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இவனை பற்றியா தொழில் பண்ணுறவன் மாதிரியா இருக்கிறான் என் கிறகம். ஏண்டி ராபுலுதான் எங்கடி போய் சுற்றுவ? பிள்ளைங்க 2 வாசலே உட்காந்துருக்க, ஒரு சோறு தண்ணி வைக்கிறது இல்லை. என்னதான் உன் மனசில் நினச்சிட்டு இருக்கிற? அப்புறாணியாக மூஞ்ச வச்சுக்கிட்டு ஆவுன்னு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு வருவையா? போச்சு, இந்த ஆளுக்கு வேற தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம உண்மையை சொல்லலைன்னா நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். பேசாமல் மாமன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி போடுவோம். அது இல்லைங்க மாமா, என் தம்பி தான் ஒரு அவசரமாக தொழில் பண்ணணுமா, 10,000 பணம் கேட்டான். அதான். என்னடி இழுவ ரொம்ப பலமாக இருக்குது? ஏற்கனவே உன் தம்பிக்கு கொடுத்துலாம் பட்டது போதாதா? பேசாமல் ஒன்று பண்ணு, உன் தம்பிக்கு ஒரு போனை போடு, என் கூட வயக்காட்டுக்கு வர சொல்லு. அவன் நல்லபடியாக வேலை செஞ்சானா 1 வாரம் பார்த்துட்டு அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் 10,000 தரேன். இல்லையா ஒத்த நயா பைசா நீ எங்கே கூட உன் தம்பி எங்கே கூடாது, அவ்வளோதான் சொல்லிவிட்டு நாக்கலாம். டே, ஓ மாமன்கிட்ட நான் கேட்டேன், வயக்காட்டு வேலைக்கு 1 வாரம் வருவியாமா, நீ நல்ல வேலை செஞ்சுன்னா உன்னை நம்பி 10,000 பணம் தராராமா. இல்லையாட்டு அந்த பணம் கிடையாது, இதுதான் முடிவாமா சொல்லிவிட்டேன். எது வயக்காட்டுக்கெலாம் வர மாட்டியா? அப்போ பேசாமல் ரோட்டோரமாகவே தங்கிக்க, எந்த தொழிலுக்கும் காசு கேட்காத. இதுக்கு வரமாட்டியா? அப்போ ஜில்லா கலெக்டர் வேலை காலியாக இருக்குது வரியா? 10 நாள் இந்த வேலையை செஞ்சு ஒரு 10,000 பணத்தை வாங்கிட்டு சூதானமாக பொழைப்பியா? எந்த மனுஷனாச்சும் வயக்காட்டு வேலைக்கு 10,000 கொடுப்பானா? ஒன்று போய் என் புருஷங்கிட்ட பேசி நான் அடி வாங்கிக்கணுமாக்கும், போடாங்கிட்டு. அப்போவே சந்தேகப்பட்டேன், இவன் என்ன தொழில் பண்ணிட போகிறானே. இதுக்கே நீ லாய்க்கு இல்லைன்னா வேறு என்ன தொழிலுக்கு நீ லாய்க்கு போடுவ? எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, உன் தலையும் ஆளையும் பார்த்தா நீ ஏதோ உருப்படுற மாதிரி இல்லை, தருதலைங்க கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பியாட்டு இருக்குது. உன் சகவாசம் எனக்கு வேணாத்தா, நீ போயிரு. அப்படியே இந்த பக்கம்